ஓபிஆர் வட்டி விகிதத்தில் 25 புள்ளிகளை குறைத்து 2.75 விழுக்காடாக நிர்ணயித்துள்ள பேங்க் நகாரா அதனை மேலும் குறைக்காது என்றே தோன்றுவதாக பெரும்பாலான பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள் கணித்துள்ளன. எனவே ஆண்டிறுதி வரை 2.75 விழுக்காட்டிலேயே அது நிலைநிறுத்தப்படும் என அவை எதிர்பார்க்கின்றன. கோவிட் காலத்துக்கு பிறகு முதன்முறையாக இந்த ஓபிஆர் குறைக்கப்பட்டுள்ளதானது இவ்வாண்டின் 2வது அரையாண்டில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் பொருளாதார அழுத்தங்களை சமாளிப்பதற்காகும். இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு மற்றும் புவிசார் அரசியல் உள்ளிட்ட வெளிப்புற அம்சங்களின் தாக்கங்களால் தொடரும் நிச்சயமற்ற சூழலில் ஓபிஆரில் மாற்றம் இருக்காது என மேபேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கூறுகிறது. MPS எனப்படும் பணவியல் கொள்கை அறிக்கை மலேசிய பொருளாதாரத்தின் தொடர் வளர்ச்சியை வலியுறுத்துகிறது. உள்நாட்டு தேவையின் போட்டியிடும் ஆற்றலால் அவ்வளர்ச்சி ஊந்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதையும் அது சுட்டிக்காட்டியது. இவ்வேளையில் இவ்வாண்டின் 2வது பாதியில் KDNK எனப்படும் உள்நாட்டு மொத்த உற்பத்தி சற்று மந்தமான வளர்ச்சியை பதிவு செய்யும் என்ற கணிப்பின் காரணமாகவே ஓபிஆர் குறைக்கப்பட்டிருப்பதாக MIDF ரிசர்ச் கருதுகிறது. மலேசிய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள 25 விழுக்காடு வரி அமலுக்கு வரவிருப்பதும் செமிகண்டக்டர் போன்ற முதன்மை துறைகளில் காணப்படும் மந்த நிலையும் KDNKவின் மந்த நிலைக்கு காரணமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இவ்வேளையில் நாட்டின் KDNK வளர்ச்சி 4 முதல் 5 விழுக்காடு என்ற வட்டத்திற்குள் நீடிக்கும் வரை இவ்வாண்டுக்கு மேற்பட்டும் ஓபிஆர் விகிதம் 2.75 விழுக்காட்டில் நீடிக்கும் என RSB ரிசர்ச் கணித்துள்ளது.